இந்த மாதிரி நீயும் உன் புருஷனும் பண்றது ரொம்ப அதிகம். நான் சொல்லிட்டேன், எனக்கு கோபம் வரும்படியுமே நடந்துக்காது. நான் உன்கிட்ட பேசல, கோபிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாரு. சொல்லு கோபி, என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. சத்தியம் பண்ணு கோபி, என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு. இத நீ கேட்காத, உன் பொண்ணு கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன். கோபி, நீயா என்ன பார்த்து இப்படி பேசுற? கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்குல்ல? அது மாதிரி தான் உங்களை சின்ன வயசுல தூக்கி வளர்த்தாரு எங்க அப்பா. நேத்து வரைக்கும் மரியாதை பேசிட்டு இப்ப மரியாதை இல்லாம வா பொண்ணு ஒரு மேல பேசிட்டு இருக்கீங்க. அவருக்கு நீங்க அருமை தங்கச்சி, அதனால எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பாரு. ஆனா அவர் எனக்கு அப்பா, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இனிமே எனக்கு முன்னாடி எங்க அப்பா மரியாதை இல்லாம பேசினா நடக்கிறதே வேற. தஞ்சாவூர் போயிட்டு வரமா? சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. தஞ்சாவூருக்கா? எதுக்கு? கச்சேரிக்கு. அப்போ நாங்க வரது தெரிஞ்சுதான் நீ மூட்டை முடிச்சு கட்டுற, அப்படித்தானே? இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிட்டேன், கச்சேரி போறேன், அவ்வளவுதான். சேர்ந்து நில்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. பா சேர்ந்து நில்லுங்கப்பா. யோ ஒண்ணே இல்ல, எதுக்கு முன்னாடி நிக்காத. மச்சான் கோவப்படுறாருல. நல்லபடியா நல்லா இருப்பா. போ. எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், உங்க கூட நானும் தஞ்சாவூருக்கு வரேன் மச்சான். எதுக்கு? இது எனக்கு எந்த தொழிலும் இல்லாம நான் எம்டியா தான் இருக்கேன். இன்னையிலிருந்து நான் உங்களை மானசீக குருவா ஏத்துக்கிறேன். எனக்கு நீங்க தொழில் கற்றுக் கொடுத்து என்ன உங்களோட சிஷ்யனா ஏத்துக்குங்க. நான் உங்களுக்கு போட்டியான எந்த கச்சேரியும் வைக்க மாட்டேன். கடைசி வரை உங்களுக்கே சிஷ்யனா நான் ஒர்க் பண்றேன். உங்க நேம காப்பாத்துறேன். இவங்க சங்கத்தமே வேண்டாம் சொல்லிட்டு இருக்க, அவங்க தொழில கத்துக்க போறியா? உருப்பிட்ட மாதிரி தான். எப்பா இங்க வாப்பா. அவர் என்ன பெரிய தில்லா நம்ம சிவாஜியா ஊரெல்லாம் கச்சேரி கூப்பிடுறதுக்கு? அவர் என்னமோ திடீர்னு கோயம்புத்தூர் போறாரு, தஞ்சாவூர் போறாரு. இப்ப தஞ்சாவூர் போய் அங்கே எதுவும் சிரிச்சு ஜிகாமணியை கரெக்ட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அடுத்து அது ஒரு பிரச்சனையா? அதுக்கு வேற நம்ம ஓடணும். பேசாம இரு, நான் மறுபடியும் பழைய சம்பந்தமா ஃபாலோ பண்ற மேட்டரை ஸ்டார்ட் பண்றேன். சரியா? இங்க வா, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வர்றதுனே முடிவு பண்ணிட்டேன். வா தேவாடா. ஒய் ஹீ கமிங்? இவனும் உன்னை மாதிரி தான். என்ன ஒர்க் பண்ண போறேன்? நீ எப்படி சும்மா வரியா அது மாதிரி இவனும் வரப்போறான். வாடா. ஏய் நீ சும்மாலாம் வரவேனா, எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணு. உனக்கு வேலை சொன்னா அவசியம் இல்ல, எங்க அண்ணன் கூட தான் வேலை செய்வேன். ஏய் கை தூக்க பார்க்கலாம். ஏன் நான் பண்ண மாட்டேனா? பேசாம வாய் பத்திட்டு வா. அண்ணே ஆரம்பிச்சிட்டானே. நான் போட்டு கொடுக்குறியா? எரு மாடு. இந்த இடமாவது அமைஞ்சா ரொம்ப நல்லதுண்ணே. அம்மா, இப்ப நான் பார்த்திருக்க இடம் உங்களுக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல இடம். அநேகமா உங்க மகனுக்கு நாம பார்க்க போற பொண்ணு இதுதான் கடைசி. அவதான் உங்க மருமக. ரொம்ப சந்தோஷண்ணே. பொண்ணை பத்தி விவரமா சொல்லுங்க. உங்க அளவுக்கு வசதி இல்லைனாலும் நல்ல தரமான குடும்பம், ரொம்ப கௌரவமான குடும்பம். அது போதுண்ணே. அப்புறம் பொண்ணு பேரு வனிதா, காலேஜ் முடிச்சிருக்கு. ஊரு காரைக்குடி. அவங்க அப்பா பேரு நல்லி ஆண்டவர். காய்கறி வியாபாரம் பண்றாரு மார்க்கெட்ல. சாதாரண வியாபாரம் இல்ல, லோடு லோடா பண்றாரு. அது மட்டுமல்ல, பொண்ணுக்கு 3 அண்ணனுங்க, ஒரே தங்கச்சி. அண்ணனுங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழ்றாங்க. கூட்டு குடும்பமா? ஏம்மா ஒத்து வராதா? என்னண்ணே இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்க? இந்த காலத்துல கூட்டு குடும்பமா வாழறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களோட வாழற பொண்ணுக்குதான் உறவோட மதிப்பு என்னன்னே தெரியண்ணே. சத்தியமான வார்த்தை. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். ஒத்த பொண்ணை கட்டிக்கிட்டு உறவுக்கு அல்லாடுறத விட தாய் மாம அத்தை பெரியம்மா சித்திங்களோட வாழற சந்தோஷம் இருக்கே, அது வார்த்தையால சொல்லவே முடியாதுண்ணே. என்னம்மா, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் கூட்டு குடும்பத்தை பெருமையா பேசுறீங்க. மற்ற ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க? எதுக்கு தொந்தரவு, ஒத்த பிள்ளையா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் மனுஷன் அண்டை விடுறதே இல்ல. போற போக்குல இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. அண்ணே, இப்ப நீங்க ஒரு வரேன்னு சொன்னீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கிட்ட போய் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்ப வர சொல்றீங்கன்னு கேளுங்க. அவங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம போய் பேசி முடிச்சிடலாம். சரி அண்ணே? ரொம்ப சந்தோஷமா. சரிங்கண்ணே. அம்மா, தம்பிக்கு இந்த விஷயத்துல அவனுக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட சமாதானமா பேசி அவன்கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன். சரி இருங்க, இப்ப வந்துடுறேன். என்னம்மா அலையன்ஸா? யோ, நீங்க பெரிய மனுஷங்க தானே? இது வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இது விஷயமா பேசாதீங்கன்னு. கேட்க மாட்டீங்கல்ல நீங்க? இல்ல தம்பி, இது பாருங்க, இது விஷயமா உங்க முன்னாடி எங்க அம்மா எவ்வளவு தடவை நான் திட்டிருக்கேன், பாத்துருக்கீங்கல்ல நீங்க? தம்பி, நீங்க சொல்றது எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இது விஷயமா பேசிட்டு வந்தா என்னங்க அர்த்தம்? மதன், இத பாருங்கம்மா, இது விஷயமா நீங்க எது சொன்னாலும் அதை நான் கேட்க தயாரா இல்ல. வயசும் போய்கிட்டே இருக்கு. இத பாருங்க,
அது விஷயமா கவலைப்பட வேண்டியவன் நான். உங்களுக்கு தேவை கமிஷன் பணம் தானே? மாசம் மாசம் என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு தேவையான கமிஷன் பணத்தை நானே கொடுக்குறேன். புடிங்க புடிங்க. என்னடா இதெல்லாம்? இங்க பாருங்கம்மா, இந்த மாதிரி பொண்ணு பாக்குற விஷயம்லாம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அம்மா நான் வரட்டுமா? அண்ணே, அவ ஏதோ சின்ன புள்ளண்ணே, இன்னைக்கு வழக்கத்து மாறா கொஞ்சம் கோவப்பட்டுட்டான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா? தம்பினாலும் நாசுக்கா எனக்கு சொல்லிட்டு போகுது. எத்தனை இடத்துல என்னை அடிச்சிருக்கானுங்க, உதைச்சிருக்கானுங்க, வேட்டியும் சட்டையும் கிழிச்சிருக்கானுங்க. இந்த காலத்து பசங்க கல்யாணம் வேணான்னு சொல்லுவானுங்க. அப்புறம் திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணி வைன்னு ஒத்த கால்ல நிப்பானுங்க. ரெட்ட பிள்ளைய பெத்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து உங்க முன்னாடி நிப்பானுங்க. அம்மா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லுங்கண்ணே. தம்பி ஏதாவது லவ்ல சிக்கிக்கிச்சோ? அப்படி ஏதாவது பண்ணிருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேனே. சரிங்கம்மா, அந்த வனிதா தான் உங்க மருமக. அது மட்டுமல்ல, நீங்க தான் வனிதாவுக்கு மாமியார். வர்றம்மா. வாங்க. போங்க போங்க. சாரிங்க, செம்பு நெறிஞ்சிருச்சா? யார் நீங்க? தெரியாம. தெரியாமையா? இல்ல தெரிஞ்சு தெரியாம. என்ன தெரிஞ்சா? இல்லங்க, ஒரு அழகான பொண்ணு நேர்ல வரும்போது தெரிஞ்சு தெரியாம ஸ்லிப் ஆகுறது இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்க அழகான பொண்ணு தானே, அறிவா ஒதுங்கி போயிருக்கலாம்ல. நான் தான் அப்படி. யார் நீங்கன்னு கேக்குறேன்ல, யார் நீங்க? ஹலோ, இப்ப எது கேக்குறீங்க? இல்ல கையில நாதஸ்வரம் வச்சிருக்கீங்களே, அதனால தான் கேக்குறேன். நான் ஒரு நாதஸ்வர வித்வான். டேய் காஜா. நாதஸ்வர வித்வானா? உங்க Dress பார்த்தா பேண்ட் வாத்தியம் வாசிக்கிற மாதிரில இருக்கு. ஹலோ, ஒரு மங்களகரமா இருக்கட்டும் சொல்லி தான் போட்டுருக்கேன். நல்ல மங்களகரம் போங்க. ஆமா, யார் இவரு? அவரு என் மச்சான். நம்மளுக்கு ஒத்து. நீ பொத்து. ஏங்க நாதஸ்வர வித்வான்றீங்க, உங்க நடைய இப்படி இருக்கு? அது பிறவிலேயே. யூ ஸ்டாப். நான் சொல்றேன், பிறவி கலைஞன்னு சொல்ல வரேன். அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு பெரிய கச்சேரிங்க. மூச்சு விடாம தம் கட்டி வாச்சிக்கிட்டு இருந்தேனா, அப்படியே உச்சஸ்தாய் 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 பிரீத் லாக் ஆகி பேக் ஸ்டாண்ட் ஆயிருச்சு. என்னது பேக் ஸ்டாண்ட் ஆயிருச்சு? ஐயே. ஆமா, நீங்க யாரு? அவரு நம்ம பிரதர், நேம் காஜா. மச்சான் கடையில தான் காஜா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா அடிப்பேன். அதான் சரி, நம்ம டீம்லயும் சிஞ்சா அடிக்க ஆள் இல்ல, அதான் அப்ரெண்டிஸா போட்டு கூட்டி வந்திருக்கோம். சிஞ்சா உயரந்தா இருக்கிறாரு. அப்ப ஏர்பிளேன் ஓட்டமா ஏர்பிளேன் ஏறிட்டு இருப்பானா? ஹைட் முக்கியம் இல்லைங்க, ஒர்க்கு தான் முக்கியம். நீங்க என்னைய பார்த்தா யாருன்னு தெரியலையா உங்களுக்கு? தலையில கொட்டாதீங்க. ஜான் பிள்ளைனாலும் ஆண் பிள்ளை, இப்படி கொட்டிக்கிட்டே இருந்தா வளராம போயிருவேன்ல. நல்லா ஆடுவீங்களா? நாட்டிய விடிவெள்ளி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாட்டியம் கேள்விப்பட்டிருக்கேன், விடிவெளி கேள்விப்பட்டிருக்கேன். அது யாருங்க நாட்டிய விடிவெளி? நான் தாங்க. அப்போ ஒரு ஆட்டத்தை போடுறது இன்னைக்கே வா, இங்கேயே வா, இப்பவே வா. அப்ப உங்க வித்வான வாசிக்க சொல்லுங்க, இப்பவே ஆடுறேன் பாருங்க. ஐயா நீங்க வாசிங்க, அம்மா ஆடட்டும். இங்க ஒரு கலை கோயில உருவாட்டும். என்னங்க சின்ன பையன் அப்ரெண்டிஸ் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்களும் கரத்தை தூக்கி தலையில வைக்கிறீங்க. நம்ம ரெஸ்பெக்ட் என்ன ஆகுது இந்த இடத்துல ஆடனா? உங்க கச்சேரி உங்க இடத்துல வைங்க, என் கச்சேரி என் இடத்துல வைக்கிறேன். என் கச்சேரி நீங்க பார்க்க வாங்க, உங்க கச்சேரி நான் பார்க்க வரேன். அப்படியே நம்ம ரெண்டு இடத்துக்குள்ள ஒர்க் அவுட் ஆகி ஆடலும் பாடலும். அப்புறம் இன்னைக்கு ப்ரோக்ராம் எங்க? இன்னைக்கு நைட்டு மாரியம்மன் கோவில தான் என் ப்ரோக்ராம். அங்க வந்து பாருங்க என் ஆட்டத்தை. உங்க பேரு? நைட்டு ப்ரோக்ராம் நடக்கும் போது வருவீங்கல்ல, ஊரே சொல்லுவாங்க என் பேரை, அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வாரேன். ஹலோ ஹலோ, உங்க பேரை சொல்லிட்டு போங்க. ஹலோ. ஏய், நீ ஏன் பதட்டப்படுறா? இல்ல, பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, ஹைட்டா இருக்காங்க. எனக்கு எப்படி கூப்பிடுறேன்னு தெரியலையா? அண்ணன் கூப்பிடு. அண்ணனுக்கு எத்தனை? நீ எந்த அண்ணன் சொல்ற? கோபி அண்ணன் சொல்றேன். செம்மடி வாங்கிடுவேன். காரைக்குடியில எல்லா பேரையும் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப தஞ்சாவூர்லயுமா வா, பேசாம ரூமுக்கு வந்து போடு. குடுமா இதை உடனே வாங்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். கொடுங்க சித்தப்பா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அண்ணி வாங்க.
அழாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் தான் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காருல்ல. இங்க பாருங்க, எல்லாம் நல்லதே தான் வந்து சொல்லுவாங்க. நான் அவர் நினைச்ச அழுகல, என் தலைவிதி நினைச்ச அழுகிறேன். நான் ராசு கட்டு இருக்கீங்க, என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை. அண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறத விட்டுட்டு நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் நொந்துக்கிட்டா எப்படி? இல்ல, நான் ராசி இல்லாத என் தலைவிதான் அவரை இப்படி ஆட்டி படைக்குது. நான் அவரோட வரும்போது நீங்க அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டீங்க. அவர் சம்சாரம் அவரை விட்டு போகவும் சொத்து பத்து எல்லாம் போயிருச்சு. நான் அந்த அம்மா போனதை பத்தி கவலைப்படல. ஆனா நீங்க இப்ப சொல்லுங்க, உங்க அண்ணனை விட்டுட்டு போக சொல்லுங்க. நான் என் பிள்ளையில கூட்டுக்கிட்டு நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போயிடுறேன். என்னால அவர் படுற கஷ்டத்தை தாங்க முடியலங்க. அண்ணி, அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஆமாங்க, என்னாலையும் என் பிள்ளைகளாலையும் அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எங்களால தான் அவர் சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்துட்டாருங்க. இருந்தாலும் அவர் பெரிய மனுஷ தன்மை உள்ளவருங்க. விடுங்க அண்ணி, அண்ணன் தெளிவாயிடுவாரு. அவருடைய யோசனைக்கு அவர் கண்டிப்பா பெரிய ஆளா தான் வருவாரு. சத்தியமா அண்ணி, அவர் கண்டிப்பா பெரிய ஆள் ஆவாரு. அண்ணி, நான் கேட்கறேன் தப்பா நினைக்காதீங்க. உங்க மூத்த பொண்ணு அண்ணி, நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. உங்க அண்ணன் பொண்டாட்டி கேட்ட கேள்வியை விட இந்த உலகத்துல வேற யாரும் என்ன கேட்ட முடியாதுங்க. எவனுக்கு ஒரு பிள்ளைய பெத்துட்டு என் புருஷனை மயக்கி வச்சிருக்க. இந்த ஆளுக்கு ஒண்ணு பெத்திருக்கிய, இது உண்மையில என் புருஷனுக்கு பிறந்ததா இல்ல? அவங்க கேட்டப்ப இந்த பூமியே என்ன முழுகிற கூடாதான்னு தோணுச்சுங்க. நீங்களே என்ன முத பார்க்கும் போது தப்பா நினைச்சு கோச்சிட்டு போனவங்க தானே. நான் யாரு கூடயும் கெடுக்க வரலங்க. புருஷனை பறி கொடுத்துட்டு ஒரு பெண் குழந்தையோட அந்த ஊருக்குள்ள வந்தீங்க. என் ஆபீஸ்ல வேலை செய்யறியான்னு கேட்டாரு. நானும் அவர் ஆபீஸ்ல வேலை செஞ்சேன். ஆனா அவங்க பொண்டாட்டி ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு கூத்தியால வச்சிருக்கியான்னு எல்லாரும் முன்னாலும் கேட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அவரு ஆமான்னு சொல்லிட்டாரு. உங்க அண்ணன் சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் வரலங்க. ஆனா எல்லாரும் என்னைய அண்ணி, அழாதீங்க அண்ணி. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? நான் வீட்டுக்கு வந்த பக்கம் அந்த பொண்ணு இல்லையே. என்னைய வச்சுக்கிட்டு அவர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாரு. என் வயிற்றுல பிறந்தவ மட்டும் நல்லா இருந்துருவாளா? அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கா. யாரையோ ஒருத்தனை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மதுரையில இருக்கா. அவ புருஷன் தினமும் குடிச்சிட்டு அடிக்கிறானா. என்கிட்ட சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு அடி உதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கா. என்னங்க நீ சொல்றீங்க? எதுக்கு அடியும் உதவி வாங்கிட்டு இருக்கணும்? பேசாம இங்க கூட்டம் வந்து வச்சிருக்கல. என்னங்க சொல்றீங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் 3 வேளை கஞ்சி குடிக்கிறதுக்கு 2 வேளையாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க வந்து பட்டினி கிடக்கணுமா? சார், நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. சொல்லுங்க டாக்டர். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் அவருடைய தம்பி சார். அப்படியா? அவர் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. சார், ஆரம்பத்திலே கவனிச்சிருக்கணும், விட்டுட்டீங்க. இப்போ அவர் உடல்நலம் ரொம்ப மோசமா இருக்கு. காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதை பண்ணுங்க. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நான் எப்படி இதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க சார், இங்க பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. உங்க அண்ணனுக்கு ரெஸ்பிரேஷன் ஃபெயில் ஆயிருக்கு. அதனால லங்ஸ் வேலை செய்யல. சரி, அதை சரி பண்ண முயற்சி பண்ணினாலும் முடியாது. ஏன்னா அவர் அந்த கட்டத்தை தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு. டாக்டர் சார், உங்க அண்ணன் உயிரை காப்பாற்ற முடியாது. வேணும்னா 2-3 நாள் தள்ளி போகலாம். மெடிக்கல் ரீதியா எதுவும் செய்ய முடியாது சார். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க நீங்க? இதாங்க உண்மை. டாக்டர், அப்ப வேற வழியே இல்லையா? கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தாலும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். அவங்க ஒய்ஃபுக்கு தகவல் சொல்லிடுங்க. பாவம், என்ன பண்றது? இங்க இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. டாக்டர், நான் கிளம்புறேன் டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாரு? சித்தப்பா,
அப்பாக்கு ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்லம்மா, நாம தான் கொஞ்சம் பயந்துட்டோம். அண்ணி, அண்ணனுக்கு நெஞ்சில கொஞ்சம் சளி கட்டியிருக்கான், அதை கரைச்சா சரியா போயிடுனாரு. சித்தப்பா உண்மையை சொல்லுங்க, டாக்டர் ஏன் உங்களை தனியா கூப்பிட்டு பேசினாரு? அது ஒன்னும் இல்லம்மா, இத்தனை நாளா ஏன் அவரை கவனிக்கலன்னு என்கிட்ட சத்தம் போட்டாரு. நான் அதை கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். காசு இருந்தானா என்னைக்கே அவரை பார்த்திருப்பேன். காசு இல்லாதனாலதான் இப்படி ஆயிருச்சு. இந்த உசுருக்கு மட்டும் வேலை இருந்துச்சுன்னா நான் அன்னைக்கே என் உசுரை வித்து அவரை காப்பாத்திருப்பேன். அண்ணி, இப்போதைக்கு இந்த செலவுக்கு வச்சுக்கோங்க. நான் விஷயம் தெரியாம அப்படியே புறப்பட்டு வந்துட்டேன். நான் போய் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு காலையில கிளம்பி வந்துடுறேன். அவர் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க இப்படி போறேன்றீங்களே. என்ன நீ, நான் வராம எங்க போறேன்? பண விஷயமா தான் நான் போறேன். இந்தாங்க. அம்மா வீரா, அப்பாவை கூடவே இருந்து கொஞ்சம் பாத்துக்கம்மா. நான் போனதை வந்துடுறேன். வரும்போது எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, பார்த்தா சந்தோஷப்படுவார். கண்டிப்பா நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ பிள்ளையை கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் வாங்க சித்தப்பா. சரிம்மா.